அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லிக் கொடுப்போம். இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய சிலபஸ் மாறினாலும் அது கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அப்பாவோ அம்மாவோ உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்போம். ஆமா, கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆனா இது எல்லாமே எதுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கையில கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு, தனக்கு வர துன்பங்களோ இல்ல ஏதோ ஒரு ஹரஸ்மெண்டோ அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. புக் ரீதியா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற நீங்க இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? யோசிங்க ஒரு நிமிஷம். எல்லா பேரண்ட்ஸும் யோசிக்க வேண்டிய காரியம். ஆமா, நம்ம எல்லாருமே 13-14 வயசுகளை தாண்டி தான் வந்திருக்கோம். 13-14 வயசுல ஹார்மோன்ஸோட ஆட்டம் ஆரம்பிச்சிடும். 18-19 உச்சத்துல இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு அது என்னன்னு புரியாது. பார்க்கறதெல்லாம் அழகா தெரியும், பார்க்கறவங்க எல்லாம் நல்லவங்களா தெரிவாங்க. 60-70 வயசு ஆகிற ஹீரோ கூட ரொம்ப அழகா தெரிவாரு டிவியில. சோ அவங்களோட மனசு முழுக்க முழுக்க சினிமா தனங்களால நிறைஞ்சு போயிருக்கு. இப்ப இருக்க சோசியல் மீடியா படம் கிடம்னு நிறைய இருக்கு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு ரூம்குள்ள போவாங்க, ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுவாங்க, பால் சும்ப கொண்டு வருவாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்படி இல்லை. மேக்சிமம் ஒட்டச்சு சொன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுது. இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரியான வழியில தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு தான் நமக்கு தெரியாது. சே, என்னங்க இதெல்லாம் வீடியோவா போட்டுக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க பாப்பாங்க அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, நம்ம இதெல்லாம் நீ பேசாத, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அசிங்கம், இந்த வயசுல உனக்கு இது தேவையா, உன் மூளை எப்படி போகுது பாருன்னு கண்ட மாதிரி பேசுறதுனாலதான் நம்ம பிள்ளைங்கிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணும்போதோ இல்ல நம்ம பிள்ளைங்கிட்ட அன்பா இருந்து அவங்கள தப்பா யூஸ் பண்றப்பவோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்ம பிள்ளைங்களுக்கு உணர தெரியும். பொதுவாவே பொண்ணுங்களுக்கு தன்னை யாரோ ஒருத்தங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது கூட தெரியுமா. ஆனா குழந்தைங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடரும் இல்லையா, ஒரு பயமுறுத்தல் மூலமாகவோ ஒரு பிளாக்மெயில் மூலமாகவோ தொடர்றப்ப ஐயோ அப்பா அம்மாட்டுக்கு இப்படி சொல்றது அப்படின்னு நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்கோமே, இதெல்லாம் அசிங்கம், இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி டாபிக் எடுக்கவே கூடாதுன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம மூலமா உலகத்துக்கு வந்த பிள்ளைங்க. நீங்க பேசாம இருக்கிறதுனால இது நடக்காம இருக்க போகுதா? ஒரு சில விஷயங்களை பிள்ளைங்கிட்ட பேசிதான் ஆகணும். அட்லீஸ்ட் இதெல்லாம் சகஜம், இந்த வயசுல சகஜம், இது இப்படித்தான் நடக்கும். ஒரு 14 இல்லைங்க, இப்பெல்லாம் 13 இயர்ஸ்ல இருந்தே பொண்ணோ பையனோ 2 பேருமே இந்த காலகட்டத்துல பாதிக்கப்படுறாங்க. இப்படியெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து சொல்லணும், உன்னை பாதுகாத்துக்கணும். உன் ஸ்கூல்ல உன் டீச்சர்ஸாவே இருக்கட்டும், உன் வாட்ச்மேனா இருக்கட்டும், உன் கொலிக்கா இருக்கட்டும், உன் ஸ்கூலை தாண்டியோ கேம்பஸ்க்கு உள்ளேயோ இல்ல வேற ஏதோ ஒரு பேரண்டோட ஒரு ஃப்ரெண்டோட பேரண்டோ யாரா இருந்தாலும், ஏன் நம்மளை சுத்தி இருக்கிற உறவினர்ல ஒருத்தரா இருந்தா கூட பயப்படக்கூடாது. நோ, நோ மீன்ஸ் நோ. இது தெளிவா சத்தமா சொல்லி கொடுக்கணும். ஆமாங்க, உங்களுக்காக சூப்பரான ஒரு கிரைம் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்ல குழந்தைங்க பார்த்தா கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நிறைய வீடியோவை அப்படியே காட்டாம நாசூக்கா ஓரளவுக்கு ஒரு 18-19 தெரியாம பிள்ளைங்க பார்த்தா கூட பாதிக்கப்படக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்துலதான் வீடியோவை ரெடி பண்றோங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம். எங்களுக்கான சப்போர்ட்டா நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான், கூடவே ஒரு லைக். உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, அண்ணன் உங்களுக்கு சூப்பரான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். போலாமா? சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பவி, கிளாஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, போயிட்டு வரேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டல? அம்மா, சாப்பாடு வேணாம், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது, போகிறது கோச்சிங் கிளாஸு, இதில் போய் ஹோட்டலில் சாப்பிட போனால் அதில் 1 மணி நேரம் ஆகிடும். நீ ஒன்றும் ஸ்கூலுக்கு போகலை, வேலைக்கு போகணுன்னு கோச்சிங் கிளாஸ் போகிற. டைமை வேஸ்ட் பண்ணாத. அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் அதே கோச்சிங் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காது. சில பேரை பாரு, 2 மாதம் 3 மாதம் போகிறாங்க, 4வது மாதம் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க. அம்மா சரிம்மா, அது அவங்க திறமையை பொறுத்தது. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம பேசுறத நின்று கேட்க கூட பொறுமை இல்லை. ஐயோ, பேசிக்கிட்டு இருந்த அவசரத்தில் நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிறதையும் மறந்துட்டேனே. ஐயோ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நேரங்கட்ட நேரத்தில் இந்த ஃபோன் வேற, யாரும் தெரியலையே. ஹலோ லக்ஷ்மி, நான் தட்டி பேசுறேன். காலையில இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே இல்ல. ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, எந்திக்கவும் லேட் ஆயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடித்தேன். உங்கள் பொண்ணு கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். டைம் ஆயிடுச்சா, ஃபோனையும் பார்க்கவே இல்லை. ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாமே நினச்சேன், அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க. என்னங்க, டியூட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பிட்டேன். மெஸ்ஸுக்கு சாப்பிட போயிட்டு இருக்கேன்.
சரிங்க, நானும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். இனிமே தான் சாப்பிடணும். அங்க குளிர்லாம் எப்படி இருக்கு? இங்க குளிர் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா குளிரா தான் இருக்கு. சாக்ஸ் இல்லாம நடக்கவே முடியல. என்ன பண்றது, இந்த வருஷத்தோட சர்வீஸ் முடியுது. அதுக்கப்புறம் ஜாலியா உன் கூடயும் என் பொண்ணு கூடயும் நம்ம ஊரை சுத்த வேண்டியதா. மாசம் மாசம் பென்ஷன் வரும். அப்பா, 25 வருஷம் சர்வீஸ்ல இருந்தாச்சு. எப்படா ஊருக்கு வருவேன்னு இருக்கு. ம், அது சரி. நாங்களும் நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் இருக்கிறோம். நாங்களுமா? நம்ப முடியலையே. நீ எனக்கு என்ன தேடின? என் பொண்ணு தான் என்ன தேடி இருப்பா. ம், உங்க பொண்ணு தேடுறா பாருங்க, ஆளை தேடுற ஆளு. அவளுக்கு நானே தேவையில்லைங்க. என்ன பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறா, கத்துறா, மதிக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு நீங்க எப்படா வருவீங்கன்னு இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி பேசினா மட்டும் உலகத்திலேயே நல்ல பொண்ணு நான் தான் அப்பான்னு நடிச்சிடுறா. ஏய், என்னடி அவ சின்ன பிள்ளை. அவளை போய் எப்ப பார்த்தாலும் எதிரி பிடிச்சுக்கிட்டு. யார் சின்ன பிள்ளை? அவ சின்ன பிள்ளையா? அவ பண்ற வேலையெல்லாம் கேட்டிங்கன்னா மொபைல்ல ஏதோ ஒரு ஆப்புங்க, அது பேர் என்னன்னு தெரில. அது யாருனாலும் யார்கிட்டனாலும் பேசலாமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பா. அதை வச்சுக்கிட்டுதா, அதை வச்சுக்கிட்டு யார் யார்கிட்டயோ பேசுகிறா. இப்போ நான் வீட்டில் அன்னைக்கு திட்டிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு டெஸ்ட்டில் வந்துட்டு 50க்கு 10 மார்க்கோ 12 மார்க்கோ எடுத்துகிட்டு வந்தா. அதனால் நான் ஏசுனேன், இந்த மார்க் எடுக்கிறது கோச்சிங் கிளாஸ்க்கு எதுக்கு போகணும்? வீட்டிலேருந்து படிக்கிற பிள்ளைகள் கூட நல்ல மார்க் எடுக்க என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கியே பாரு அப்படின்னு சொல்லி ஏசுனேன். அப்போ நான் பிறந்திருக்கே கூடாதா அப்படின்னா எனக்கு கோவம். எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபோனை வைக்கவே மாட்டுக்கா. என் பின்னாடி படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுதா. நான் சிஸ்டத்தில் வேலை பார்க்கேன். பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு டென்ஷனாக வருது. எல்லாத்தையும் சொல்ல முடியலங்க. விடுங்க, என்னத்த பேச. ஏய், பொறு எதுக்கு பொறிஞ்சு தள்ளுற? ஆமா, அவ காலேஜ் முடிச்சிட்டா. சின்ன பிள்ளை இல்ல, தெரியுதுல்ல. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இருக்க ஜெனரேஷன் இது கூட இல்லைன்னா எப்படி? எல்லாத்தையும் கண்காணி. அதுக்காக அவ முன்னாடி போன் எடுத்து என்ன பண்றா ஏது பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்காது. புரியுதா? அது இன்னும் கடுப்பாகும். அவ வயசு அப்படி. அந்த வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். நீ என்ன அம்மா தானே? அவகிட்ட உட்காந்து பேச வேண்டியதானே? நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவையே அந்த ஆப்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறா. என்னங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? காலையில 5 மணிக்கு எந்திக்கிறேன். காலைல சாப்பாடு லஞ்சு பண்றேன். வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், துணி அலசணும், மற்ற எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இதில் ஆஃபீஸ் போயிட்டு வரணும். இதுக்கப்புறம் அவளுக்கு லெசன்ஸ் ஏதாவது டவுட்டுன்னா அதையும் சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் நான் ஒருத்தி தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னா அவள் கூட உட்காந்து பேச சொல்கிறீங்க. கிச்சனுக்கு வரலாம், நான் காய் நறுக்குன்னா அவள் பாத்திரம் அலசிக்கிட்டோ இல்லைன்னா எதாவது கிண்டி விட்டுக்கிட்டாவது என்கிட்ட பேசலாம். உங்கள் பொண்ணுக்கிட்ட உட்காந்து எவ்வளோ நேரம் நான் பேச முடியும் சொல்லுங்கள்? அப்போ ஏன் வேலையெல்லாம் யார் பாப்பா? இங்க பாரு லட்சுமி, நான் உன்னை தப்பு சொல்லல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, நான் ஊரை விட்டு தள்ளி ஜம்மு காஷ்மீர் எல்லையில கிடக்கேன். உன்னை நம்பிதான் நம்ம பொண்ணை விட்டுருக்கேன். வீட்டுக்கு அந்த மாதிரி குழந்தை மாதிரி அந்த கருவேப்பிலை கொத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம். பிள்ளைய கவனமா பாரு. இந்த காலத்துல பிள்ளை வளர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது. எல்லா வேலையும் ஈஸியா பார்த்துடலாம். ஆனா குழந்தை வளர்ப்பு ரொம்பவே பெரிய விஷயம். அவளை பெரிய மனுஷி மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளை மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவளுக்குன்னு ஒரு பிரைவசி கொடு. போன் டைம் சுருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தானே பெரிய பிள்ளையா இருந்தானே, பிள்ளை நம்ம பிள்ளை தானே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிடு. கிளாஸ்க்கு போகும்போது போனை கொடுத்து விடு. கிளாஸ்ல கூட படிக்கிற பிள்ளைகள் 1-2 வரும்ல, வாரத்துக்கு ஒரு எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, ட்ரீட் வைங்கன்னு சொல்லு. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கும் உன்ட்ட பழகும். நாளைக்கு எதுவும் ஆபத்துன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அந்த பிள்ளைக்கு சொல்லும். நீ உன் பாட்டுக்கு ஆபீஸ்ல வேலை கிடந்தேன்னு வச்சுக்கோ. அவ யார்கிட்ட பழகுறா, எங்க பழகுறா, என்ன பேசுதா, அவ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? ஒரு ஆம்பளையாளு ரொம்ப நொண்டி கேட்க முடியாது. நீ அம்மா தானே, நீ எல்லாவற்ற பேசு, ஓப்பனா பேசு. நம்ம பிள்ளை ஒண்ணு ஸ்கூல் பிள்ளை இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். அவட்ட பேச உனக்கு என்ன கூச்சம்? அவளும் நிறைய கேட்கணும்னு நினைச்சிருப்பா, நிறைய சொல்லணும்னு நினைச்சிருப்பா. நீ பேசினாதான் அவ சொல்லுவா. நீ எப்ப பார்த்தாலும் இந்திரா காந்தி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பிள்ளை எப்படி பேசும்? என் பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், நீ ஆபீஸ் போயிட்டு வா. சாயங்காலம் வர 6 மணி ஆயிரும். நீ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பொண்ணு வந்தோன்னே 2 பேரும் சேர்ந்து வீடியோ கால் பண்ணுங்க. சரிங்க, ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பாய். பாய்மா, பாய் பாய். என்ன சாய்ஷி, ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்கு? ஆமா சார், பின்ன எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ருசியான வீட்டு சாப்பாடு வேணும்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு. கேட்டாதானே சார், ஒரு நேரம் வீட்டு சாப்பாட்டுக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா சார்? பொண்டாட்டி வந்து எப்படி ஆட்டி வைக்கான்னு நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும், ஸ்பெஷலி உங்களை பாக்குறேனே சார்,
நான் அதுல மாட்டிக்க விரும்பல. யோ, உன் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது. கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு போ, ஷூவை கலட்டு, ஒரு ஷார்ட்ஸோ இல்லை லுங்கியோ கட்டு, அப்பாடான்னு உட்காரு. நீ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காஃபி வரும், அதை குடி, அமிர்தமா இருக்கும். அப்படியே 4-5 நியூஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஸ்நாக்ஸ் வரும், அதையும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயேன், சூப்பரா வாசம் வரும். மூக்காலையே நமக்கு பிடிச்ச சமையல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்மளை பத்தி அக்கறைப்பட, நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கும் ஒரு ஜீவன் இருக்கு, நமக்குன்னு ஒருத்தி இருக்கான்னு நினைக்கிறத விட வேற என்னையா வேணும் லைஃப்ல? சார், நீங்க நல்லா பேசுறீங்க. இவ்வளவு நாள் கேஸ தான் சூப்பரா டீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு பொயட் மாதிரி இல்ல பேசுறீங்க. என்ன சாய் பண்றது, போலீஸ் உத்தியோகத்துக்குன்னு வந்தாச்சுன்னா பாடுறவனோ ஆடுறவனோ எல்லாத்தையும் விட்டுற வேண்டிதான். கேசு கேசு கேசுன்னு நாய் மாதிரி லோ 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 லோன்னு அலைய வேண்டியதான். என்ன சார், ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஜாப் பிடிக்கலையா? யோ, நீ வேற, எனக்கு இந்த ஜாப் தான் உசுறு. ஏன்டா 52-55 வயசுல வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னு இருக்கு. நான் நடக்கிற வரைக்கும் இந்த போலீஸ் உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட அதுக்கப்புறமும் ஏதாவது இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சு என்னால் ஓட்டணும். ஏன்னா எதையாவது கண்டுபிடிக்காம எவனையாவது தூக்கி உள்ள போட்டு நாலு மிதி மிதிக்காம எனக்கு வாழவே முடியாதுன்னா பார்த்துக்காங்க. சரிங்க சார், வாங்க, மேடம் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. உன் சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமா சார். என்னையா குழந்தை ஒரு சத்தம் கேக்கு? ஒண்ணு இல்ல சார், என்னோட ரிங்டோனே அதுதான். அது சரி, 4 பிள்ளை பெத்துக்கிற வயசுல ரிங்டோனே பேபி அலற மாதிரி சவுண்டு. சரி சரி, அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேளு. சீக்கிரம் பேசிட்டு வா, சாப்பிட போலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சொல்லுங்க, நாங்க ஸ்டேஷன்ல இருந்தா பேசுறோம். சார், இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற காட்டு பங்களா கிட்ட ரொம்ப கெட்ட நாத்த வருது சார். கொஞ்சம் என்னன்னு வந்து பாக்குறீங்களா? போன வாடாடிக்கு. சரிங்கம்மா, இதோ வரோம். அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே ஓகேவா, நாங்க வரோம். சரி சரி, ஃபீல் பண்ணாத. நான் மேடம் கிட்ட சாப்பாடை கட்டு சொரா கட்டி ஸ்டேஷன் கொடுத்து விட சொல்றேன். வா போலாம். ஓகே சார். சோறுன்னு சொன்ன உடனே சோகமா இருந்த முகம் எவ்வளவு அழகா கலைய மாறிடுச்சு. சரி வா போலாம். சாஷிவ், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சா? உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எல்லாம் அரேஞ்ச் மட்டும் பண்ணுங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சுத்தி ஒரு ஆள் இருக்க கூடாது. கிரவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன லட்சுமி, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, போயிட்டு வந்துட்டேன். என்ன, என் பொண்ணு சத்தத்தையே காணோம். ஏதாவது அம்மா உன் பொண்ணு கத்திக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வீடு அமைதியா இருக்கு. அவ இன்னும் வரலங்க. என்ன சொல்ற? மணி 8 ஆக போகுது. ஆமாங்க, எப்பவும் 4 மணிக்கே வந்துருவா. நான் 6-6:30 தானே வருவேன். நான் வரதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருப்பா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, காணோம். நான் பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன், என் பொண்ணு வந்தாளான்னு. எல்லாரும் வரலன்ட்டாங்க. சாவி வெளியே வச்சுட்டு போயிருப்போம்லா, நான் வச்சிருந்த இடத்துல தான் இருந்தது. நான் தான் கதவையே திறந்தேன். என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஏய், என்ன சொல்ற? அவ எப்பவும் வர்றதுக்கு 4 மணி நேரம் அதிகமாயிருக்கு. சரி, காலைல எதுவும் சண்டை போட்டியா? சண்டைலாம் போடலைங்க. வெளியே சாப்பிட போகிறேன்னு சொன்னான். நான் கோச்சிங் கிளாஸ் படிக்க போகிறேன். வெளியே சாப்பிட போனால் அதில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடும். போகிறது படித்து சீக்கிரம் வேலைக்கு போ. 2 வருஷம் 3 வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் என்ஜாய் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லலை. ஏய், அப்படியே இருந்தாலும் 4 மணி நேரமா சாப்பிட போவா? ஆமாம், இப்போ வந்து என்கிட்ட கேளுங்க. முதல்ல நான் கண்டிக்கிறப்பெல்லாம் என் பொண்ணு அப்படி சொல்லாத, என் பொண்ணு மகாராணி, என் பொண்ணு எங்கள் அம்மா அப்படின்னு தாங்கிட்டு இப்போ வந்து 4 மணி நேரம் போயிட்டாலாம், 5 மணி நேரம் போயிட்டாலாங்கிங்க. நானே அடி வைத்த கலக்கி உட்காந்துருக்கேன். அவளுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன செய்யனே தெரியலை, எங்கே போய் கேட்கன்னு தெரியலை. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்க வேண்டியதுதான். ஏய், நீ ஒன்று பண்ணு.
இந்த பக்கத்துல இருக்கிற ஆட்டோக்காரன் அப்புறம் இந்த கார் டாக்ஸி அவங்கள்ட்ட கேளு, இந்த பக்கம் என் பொண்ணு வந்தாளா அப்படின்னு கேளு. இதுக்கப்புறம் நீ வீட்டுல வெயிட் பண்ண வேண்டாம், பக்கத்து வீட்டு சரசா கடை சொல்லி நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நீ கிளம்பி அவ படிக்கிற அந்த சென்டருக்கு போ. கோச்சிங் கிளாஸ்ல தங்கி ஹாஸ்டல்ல பிள்ளைகள் படிக்கலாம், ஒருவேளை அந்த பிள்ளைகள் கூட படிக்காலோ என்னமோ, போன் சார்ஜ் இருந்திருக்காது, சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். இருந்தாலும் நீ ஒரு 8 பார்த்துட்டு வந்துரு. இதுக்கப்புறமும் லேட் பண்ணாத. 8 9 மணி ஆயிட்டுனா நீயே ஒரு இடத்துக்கு போக முடியாது, எல்லாம் கடையை சாத்திட்டு அவன் வீட்டுக்கு போயிருவான். இந்த தூரத்துல வேலை பார்த்துட்டு ஒன்னையும் பிள்ளையும் விட்டுட்டு ஏன் வயிற்றுக்குள்ள புளிய கரைக்கிறீங்களாப்பா? ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு அது இதுன்னு. சரி போய் பார்த்துட்டு வா. ஏங்க நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற ஏங்க இன்னும் அதிகமா டென்ஷன் ஆக்குறீங்க. இதனாலதான் உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். சரியான டென்ஷன் பார்ட்டி. சாதாரண உப்புமா விஷயத்த கூட ஊதி பெருசாக்கிடுவாரு மனுஷன். ஆமா இப்ப எதுக்கு மோன ரொம்ப முக்கியம். போனை எடுத்துட்டு போ, இதையும் வீட்டுல வச்சுட்டு போயிடாது. அடுத்து நான் என்ன செய்யேன், பைத்தியம் ஆயிருவேன். முதல்ல போ, ஆட்டோ ரிக்ஷா கார் டாக்ஸிக்காரன் கேளு. அங்கே இல்லைன்னா நேரா அதே ஆட்டோல ஏறி கோச்சிங் கிளாஸ்ல போய் கேட்டு வந்துரு. சரியா? அங்கதான் எப்படி இருப்பா, என் மனசு சொல்லுது அவ அங்கதான் இருப்பான்னு. பார்த்துட்டு அங்க வச்சு எனக்கு ஒரு போனை பண்ணி 2 பேர் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. சரியா? ஆட்டோக்காரன் தெரிஞ்ச ஆட்டோக்காரனா நம்ம தெரு ஆட்டோக்காரனா ஏறி போங்க. புதுசா யார் வண்டியில ஏறி போயிடாதீங்க. நைட்டு 8 9 மணி ஆக போகுது. சரிங்க சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் பார்த்துட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா நம்ம பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். போதுமா? எனக்கும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. கண்டிப்பாக நான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, 2-3 மாதத்தை எப்படியாவது படித்து வேலைக்கு போகணுன்னு அங்கே இருக்க பிள்ளைங்க கூட தான் படிச்சுக்கிட்டு இருப்பாளா இருக்கும். படித்ததில் நேரம் போனதே தெரியாது. நான் 6:30 தானே வருவேன், அதனால ஒரு 8 மணிக்கு வரலான்னு நினச்சிருப்பா. இருந்தாலும் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் வந்து கூப்பிடுறேன். சரிடி, போனை எடுத்துட்டு போ. சரிங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஹாய் ஆண்டி, நீங்க பவியோட அம்மா தானே? ஆமாம்மா. பவி உனக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, நாங்க ஒன்னா தான் படிப்போம் எப்பவுமே. ஆமா, என்ன நீங்க இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பவி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் இங்க படிக்கிறாளான்னு பார்க்க வந்தேன். இல்லையா ஆண்டி, அவன் 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டாளே. நான் கூட என்னடி இவ்வளவு சீக்கிரம் போறேன்னு, எனக்கு நீங்க வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா அவன் எப்பவோ வீட்டுக்கு வந்திருக்கணுமே. என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, அவன் 4 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. அது மட்டும் இல்லாம வெளியேந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் 6 மணிக்கு மேல இங்க இருக்க விட மாட்டாங்க. நாங்க ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க மட்டும்தான் இருப்போம். நீங்க உடனே போய் என்ன ஏதுன்னு பாருங்க ஆண்டி. அவ வர்ற வழியில எங்கேயாவது நிக்கிறாளான்னு பாருங்க, இல்ல ஏதாவது யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காளான்னு பாருங்க. சரிம்மா, ஒருவேளை நான் இப்படி வந்த நேரத்துல அவ வீட்டுக்கு போயிட்டாலே என்னமோ. நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உன் ஃபோன் நம்பர் சொல்றியா? ஏதாவது அவசரமா கேட்கன்னா உனக்கு ஃபோன் பண்ணுவேன். இங்க வந்தானே எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? என் நம்பரையும் நீ எடுத்துக்கோ. உன் ஃபோன் நம்பரை சொல்லு, நான் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, இல்லைன்னா மெசேஜ் அனுப்புதேன். ஓகே ஆண்டி, நோட் பண்ணிக்கோங்க. 70170 அது 0123456 10 நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆண்டி. பார்த்துட்டு எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாலா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிம்மா. என்ன சாஷி, இந்த கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? அந்த பொண்ணு யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுதா? இல்ல சார், இப்ப வரைக்கும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கோ இல்ல பர்ஸோ மொபைலோ எதுவுமே கிடைக்கல சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரணும், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற இடத்துல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு 1 வீக்காவது ஆகும் சார். போட்டோ எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்கு. எப்படியும் வித்தின் 2 டேஸ்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார். பார்க்க 20லேருந்து ஒரு 22 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு யாரு கொன்னு அந்த இடத்துல போட்டிருப்பா? சார், பொண்ணை பார்க்க எதுவும் தப்பா நடந்த மாதிரி தெரியல. ஆனா என்ன ஏதுன்னு ரிப்போர்ட் வந்தாதான் உறுதியா சொல்ல முடியும். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல அந்த பொண்ணுக்கு தப்பா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா இறந்து போயிருக்காளே. சார், என் பொண்ணை காணும் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். இங்க பாருங்கம்மா, கம்ப்ளைண்ட் எழுதுற ஏட்டு இன்னும் வரல. அவர் தான் ரைட்டரு, அவர் தான் கம்ப்ளைண்ட் எழுதணும். உங்க பொண்ணு எத்தனை நாள் காணாம போயிருக்காங்க? சார், 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா சார். இப்போ 9 மணி ஆயிட்டு சார், இன்னும் அவளை காணோம். அவ ஒரு நாள் கூட இப்படி என்று சொல்லாம எங்கேயும் போனதே இல்லை சார். அவ ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா, காப்பாத்துங்க சார். ஏமா, 2 வருஷம் 3 வருஷமா காணாம போனவங்களே இன்னும் தேடி பிடிக்க முடியல. ஒருத்தவங்க காணாம போனா குறைஞ்சது 24 மணி நேரமாவது ஆகணும், அப்பதான் தேட முடியும். போங்கம்மா, போய் வேற வேலையை பாருங்க. இல்ல நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு வாங்க. அப்ப 24 மணி நேரம் ஆயிரும்ல, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதுவோம். வந்துட்டாங்க எந்த ஒரு சட்டமும் தெரியாம. யாருக்கு என்ன சட்டம் தெரியல சார்?
நீங்களா? வணக்கம் சார். என் பொண்ணை ஒரு 5 மணி நேரமா காணோம். தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். ஆனா யாராவது காணாம போனா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுப்போம்னு சொல்றாரு. அது வந்து சார், நீங்க அப்படித்தானே சொன்னீங்க, நம்ம சட்டம் அப்படித்தானே சொல்லுது. சரி, உங்க டியூட்டி டைம் என்ன? எதுக்கு ஸ்டேஷன்ல அன்யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? அது வந்து சார், கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதை இந்த அம்மாவை பேசி அனுப்பிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு 2 நிமிஷம் இந்த அனுப்பிடுறேன். யோ, பேசாம போயிடு. உன்னை நான் அப்புறம் பேசுறேன். கிளம்பு. ஓகே சார், சாரி சார், தேங்க்யூ சார். கோட்டா அது இதுன்னு இந்த வேலைக்கு வந்துட வேண்டியது, அப்புறம் எங்க உசுர வாங்க வேண்டியது. சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணு பேர் என்ன? எப்ப காணாம போனாங்க? சார், என் பொண்ணு வழக்கமா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா சார். இன்னைக்கு மணி 9 மணி ஆகுது. எல்லா இடமும் விசாரிச்சுட்டு எல்லாரும் உன் பொண்ணு வரலங்கிறாங்க சார். சாஷி, ஒரு பொண்ணு காணாம போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 48 hours ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரூசியலான டைம்ல நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்தோம்னா கண்டிப்பா எந்த பாதிப்பும் இல்லாம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். அம்மா, உங்க பொண்ணு பேர் என்ன? என்ன பண்றாங்க? எங்க போனாங்க? டெய்லி என்ன பண்ணுவாங்க? சார், என் பொண்ணு பேரு பவி சார். அவ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கோச்சிங் கிளாஸ் போனா சார். பக்கத்தில் இருக்கிற கோச்சிங் கிளாஸ் தான் சார். பஸ்ஸை பிடிச்சானா ஒரு 1/4 மணி நேரம், மினிமம் 1/4 மணி நேரம், மேக்ஸிமம் 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவா சார். ஆனால் என் பொண்ணு இன்னும் வரல சார். சாஷி, அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமோ? தெரியல சார். இதோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க. நான் ஒரு போட்டோ காட்டுறேன். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த போன்ல இருக்கிற போட்டோ பாருங்க. கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. எல்லாம் என்னாலதாங்க, எல்லாம் என்னாலதான். நான் தான் வேலைன்னு ஓடி என் தங்கத்தை கவனிக்காம விட்டுட்டேன். எல்லா பழியும் மேல போட்டுக்காது. பொண்ணுங்களை நம்ம மூடி பாதுகாக்க அவ என்ன பொருளா? உயிர் இருக்கிற ஜென்மம், உயிர் இருக்கிற மனுஷி. இந்த பூமியில நடமாட விட மாட்டேங்கிறாங்களே. பொண்ண பூமிங்கிறாங்க, தெய்வங்கிறாங்க, உலகங்கிறாங்க, ஏன் நம்ம நாட்டையே பாரத மாதாங்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண மனுஷிய ஒரு மனுஷ ஜென்மமா நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்டை பாதுகாக்க எதிரி நாட்டுக்காரங்க கூட எல்லையில நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வீட்டுல இருக்கிற எங்க பொண்டாட்டியையும் எங்க பிள்ளைங்களையும் இந்த ஊரையும் இந்த சமுதாயத்தையும் நம்பி தானே விட்டுட்டு போறோம். அங்க எதிரில நிக்கிற எதிரிகளை விட இங்க ஊருக்குள்ள இருக்கிற எதிரிங்க தான் அதிகமா போயிட்டாங்க. பொண்ணை பெத்த ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இந்த பொண்ணை எப்படி கரை சேர்க்க போறோம்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுகைக்கான காரணத்தை இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் ரொம்ப அன்பானது, ரொம்ப அழகானது, நல்ல மனுஷங்க நிறைய இருக்காங்கன்னு என் பொண்ணுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீ அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி அழகானதும் இல்ல, அன்பானதும் இல்ல, பாதுகாப்பானதும் இல்ல. இந்த உலகம் பயங்கரமானது. எந்த ஒரு நிமிஷத்துல குழந்தைங்கள அம்மா அப்பா மறக்காம கவனிக்காம விடுறாங்களோ அப்ப அந்த குழந்தைங்களை கடிச்சு கொதற பல வெறி நாய்கள் பல முகமுடிகளை பூட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தான் நம்ம பிள்ளைய பாதுகாத்திருக்கணும். நம்ம பேச்சு கேட்டிருக்கணும். 2 வருஷம் முன்னாடியே சர்வீஸ் எனக்கு போதும்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கணும். என்னங்க, என்ன பண்றது? என் மேல தப்பு, உங்க மேல தப்புன்னு நம்ம அழுது போறண்டாலும் போன நம்ம பொண்ணு திரும்ப வர போறாளா? இல்லம்மா, நம்ம வாழ்க்கை முழுக்க அவளுக்காக வாழ்ந்துட்டோம். அவளை இப்படி பண்ணவன நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம அழக்கூடாதுமா, நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம இழக்க கூடாத செல்வமான நம்ம பொண்ணையே இழந்துட்டோம். இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. நம்ம பொண்ணை கொன்னவனை சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. நீங்க அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. சாரி சார், எங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த டைம்ல நீங்க பேசுற மனநிலைமையில இருக்க மாட்டீங்க. ஆனா நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். குற்றம் நடந்த கொஞ்ச நேரத்துல விசாரிச்சாதான் குற்றவாளியை உடனடியாக பிடிக்க முடியும். இல்ல நம்ம எவிடன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். அவன் தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ப்ளீஸ் உங்க பொண்ணை பத்தின எல்லா தகவலையும் ஒன்னொன்னா சொல்லுங்க. இல்ல சார், அப்படி இல்ல. என் பொண்ணு யாரையும் தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டா. மேடம், உங்க பொண்ணை பத்தின தகவல் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? யார் கூட அவங்க நெருக்கமா இருப்பாங்க? சார், அவ கோச்சிங் கிளாஸ்க்கு மட்டும்தான் போவா வீட்லேருந்து.
வேற எங்கேயுமே போக மாட்டா. எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல ஷார்ட்ஸு வீடியோ இப்படி தான் ஏதாவது பார்ப்பா. அவளை தேடி ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக வர மாட்டாங்க சார். எப்போ பார்த்தாலும் ரூமில் படுத்து தான் கிடப்பா. அவளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? சார், நான் பக்கத்தில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன். சார் நீங்க? சார் நான் ஆர்மியில் இருக்கேன் சார். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன். வீட்ல உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது மனஸ்தாபம் வாக்குவாதம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. நாங்க 2 பேரும் அவளை தாங்குன்னு தாங்குவோம். பவி எப்போ உங்க கூடயே தான் இருப்பாங்களா? ஆமாம் சார், நானும் பவியும் ஒன்றா தான் படிப்போம். டெஸ்ட் ரிசல்ட் வரப்பெல்லாம் எனக்கு அவளுக்கு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். போட்டி போட்டு படிப்போம் சார். பவி திடீர்னு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு யார் காரணமா இருக்கும்னு நினைக்கீங்க? எனக்கு தெரியல சார். அவள் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பழக மாட்டா சார். ரொம்ப ஜோவியலான டைப்பும் கிடையாது. ஆனால் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் சார். ஜிம்முக்கெலாம் போவா. அவளை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்றி கூட்டிகிட்டு போயெல்லாம் கொல்ல முடியாது சார். கூடவே நல்ல புத்திசாலியும் கூட. அவ்வளவு தைரியமான பொண்ணு கோச்சிங் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ ஏன் போகணும்? தெரியல சார். ஆனால் அவளோட கனவே அவள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது தான். சரி, கொஞ்ச நாளா பவியோட நடவடிக்கை எப்படி இருந்தது? அவங்க எப்பவும் நடந்துக்கிறதுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? இல்லை சார், அவள் எப்பவும் மாதிரி தான் இருந்தா. ஒரு நிமிஷம் சார், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவள் எப்பவும் 4 o'clock வரை கிளாஸில் இருப்பா. ஆனால் இப்போ ஒரு சில நாளில் ஒரு 12 மணிக்கு அந்த லஞ்ச் டைம் முடியும் போதெல்லாம் எங்கேயோ கிளம்பிடுவா. ஆனால் கரெக்டாக கிளாஸ் முடியவும் வீட்டுக்கு வந்துடுவா. அடிக்கடி அந்த மாதிரி காணாம போவாங்களா? இல்லை சார், எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி இப்படி போவா. பவி யாரையாவது விரும்புறாங்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது சார். முந்திலாம் ஃபோனில் அந்தளவுக்கு பேசிகிட்டே இருக்க மாட்டா. இப்போ ஒரே சாட் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறது, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டா சார். உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குமா? சார், என் கிளாஸில் கோச்சிங் கிளாஸில் என் கூட ஒரு பையன் படிக்கிறான். பையன் சொல்ல முடியாது, எங்களை விட 5-6 வயசுக்கு மூத்தவன். எப்படி 26-27 வயசு இருக்கும். அவன் கூடயே தான் அவன் இருப்பா. ஒருவேளை அவனை லவ் பண்ணுறாளோ என்னவோ. அவனும் அன்னைக்கு வரல சார். அந்த பையன் பேர் என்ன? ரவி நினைக்கிறேன் சார். சரி, அந்த ரவி எங்க வர சொல்லிட்டு நீ போமா. சரிங்க சார். ஆனால் என் ஃப்ரெண்டை கொண்டவனை சும்மா விட்டுறாதீங்க சார். தப்பு பண்ணவங்க எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ வர சொல்லுமா. இவனா ரவி? பார்க்க 40 வயசு ஆள் மாதிரி இருக்கான். சார், நான் ஒன்றும் பண்ணல சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். டேய், முதல்ல அழறத நிறுத்து. அந்த பவி பொண்ணை என்ன பண்ண? சார், நானே பவி இறந்துட்டான்னு வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். மூக்குச்செடி வேற நிக்க மாட்டுக்கு. நீங்க என்னென்ன இப்படி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லிடுவேன். வழிய விடுங்க சார். இவனை இங்க வச்சு விசாரிச்சா சார் பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம இடத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கலாம். என்ன தோற பதில் சொல்றீரா இல்லைன்னா சேர் கீரு போடணுமா? டேய், இந்த பக்கம் வா. அடிச்சு கிடிச்சு கைய கால உடைச்சிட போறாரு. சரி சொல்லு, பவிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். இல்லையே, கோச்சிங் கிளாஸ்ல நீயும் பவியும் ஒருத்தர் லவ் பண்றதா சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை சார். நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். டேய், உண்மையை சொல்லு. உன் ஜாதகத்தை விசாரிச்சாச்சு. கோச்சிங் கிளாஸ் என்றதுலேருந்து நீங்க வெளியே வர்ற வரைக்கும் ஒன்னா தான் இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல சார். மறுபடியும் அதுக்கே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா நான் ஒரு பையனே இல்லை சார். நான் ஒரு பொண்ணு. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு திருநங்கை சார். என் கூட அவ மட்டும்தான் பேசுவா. அவளை மட்டும்தான் நான் நம்பினேன். அவளுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். வேற யார்கிட்டயாவது சொன்னா என்னை மதிக்க மாட்டாங்க. அவங்கிட்ட என்னை பார்க்குற பார்வையை மாறி போயிடுங்கிற பயத்துல நான் பவி கிட்ட மட்டும்தான் உண்மையை சொன்னேன். அவளும் என்ன புரிஞ்சுக்கிட்டா. நிறைய நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி சுடிதாரு, செயின், அது இதுன்னு வாங்கி தருவா. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதை விட அக்கா தங்கச்சி மாதிரின்னு சொல்லலாம். அவ என்னோட தங்கச்சி சார், புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கும் பவிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்ப பவியை கொன்னதுதான் யாரு? இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், பவி ஒருத்தரை விரும்பினா சார். பவி விரும்பினாங்களா? யாரு? எங்க இருக்கான அந்த பையன்? இல்ல சார், அது பவியோட சீனியர். சென்னையில ஒர்க் பண்றாரு. அவரோட நம்பர் சொல்லு. வாழ்வே
மாயம், இந்த வாழ்வே மாயம். நீங்களும் பவியோ எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? சார், நானும் பவியும் கடந்த ஒரு 6 மாசமா தான் விரும்புறோம் சார். பவி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. கடைசியா பவியை எப்ப பாத்தீங்க? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தேன் சார். அப்பதான் பார்த்தோம். அப்ப பவி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு? இல்ல சார், அப்படி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான் ஆசை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. சார், என்ன சார் இந்த கேஸ் இப்படி சுத்த விடுது? சரி பாப்போம். பவி சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. இதுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். பவி கோச்சிங் போன இடத்துல பிரபாகர்னு ஒரு சார் இருக்காரு. அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றதாகவும், அது மட்டும் இல்லாம கொஷின்கான ப்ரிலிமினரி பேப்பர், மெயின் பேப்பர் ரெடி ஆகிற இடத்துல தனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறதாகவும், தனக்கு ஒத்துழைச்சா அந்த கொஷின் பேப்பர் அவளுக்கு வாங்கி தர்றதாகவும் சொன்னா சார். அப்புறம் நான் கூட வந்து என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து பேசுனீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும், இன்ஸ்டியூட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் என்னையே தான் தப்பா நினைப்பாங்க, அவர் வேற வயசானவர், அவர் சொல்றதா நம்புவாங்க, இந்த இன்ஸ்டியூட் மாதிரி வெளியே நல்ல இன்ஸ்டியூட் இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி வாய் அடைச்சிட்டா சார். நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆளை வாங்குன்னு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டா. அவ என்னை விட தைரியமான பொண்ணு சார். அதனால அவ அதை ஃபேஸ் பண்ணிப்பா, சமாளிச்சுப்பான்னு நினைச்சிட்டேன். ஒருவேளை அவரால் கூட அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம் சார். நீங்க தானே ப்ரொஃபசர் பிரபாகரன்? எஸ் சார், நான் தான் பிரபாகரன். எல்லாரும் என்ன பிரபான்னு கூப்பிடுவாங்க சார். நீங்க அந்த பவி பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட் சார். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கவே வேண்டாம். நல்லா படிக்கிற பொண்ணு, எப்படியும் நல்ல ரேங்க் வாங்கி நல்ல ஒரு போஸ்டிங் வாங்க வேண்டிய பொண்ணு. என்ன பண்றது, லைஃப்ல நம்ம ஆசைப்படுறது எல்லாம் கிடைச்சிருதா? மனசை தேத்திக்கவே முடியல, எல்லாம் கைவிட்டு போச்சேன்னு, அந்த பொண்ணு வாழ்க்கை கைவிட்டு போச்சே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சார். இந்த வயசான காலத்துல நீங்க வந்து எதுக்கு இன்னும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இந்த டீச்சிங்கிறது எவ்வளவு அருமையான ஒரு ப்ரொஃபஷன். இதுல வந்து நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம். அந்த 17-18 வயசுல முடிச்சுட்டு வர எல்லா பொண்ணுங்களும் வருவாங்க. அந்த இளைஞர்களோட சேரும்போது நம்மளும் இளைஞனா மாறிடலாம் சார். ஏன் சார், அந்த பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு இளமை திரும்புது, அந்த பொண்ணுங்களை பார்த்தா உங்க பேத்தி வயசு உங்க பொண்ணு வயசுன்னு உங்களுக்கு தோணல? சார், என்னை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார். நான் இந்த படிப்பு, இந்த சொல்லிக் கொடுக்கறது ஒரு சேவையாவே நினைச்சு பண்ணிட்டு வரேன் சார். என் பொண்டாட்டி, என் மக என்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீங்க பண்ணதெல்லாம் போதும், சம்பாதிச்சதெல்லாம் போதும், வீட்டில் இருங்கன்னு சொன்னாலும் என்னால இருக்க முடியலையே, நான் இதை ஒரு சேவையா நினைச்சுதான் ஏழைப்பாள மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரேன். உன்னை பத்தின எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்க விசாரிச்சாச்சு. கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றது, கஷ்டப்பட்டு போயிட்டு பிள்ளைங்களை கூட்டு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி 2 மாசத்துக்கு அப்புறம் ஃபீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தப்பா நடக்கிறது, ஒன்னெல்லாம் உள்ள வச்சு உரிச்சாதான் சரி வரும். சார், நீங்க எதுவா இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசுங்க சார். டேய், முதல்ல உன் தலை மேல இருக்கிற விக்க எடு, அப்புறம் உன் கண்ணில் மட்டும் இருக்கு கண்ணாடி எடு, எல்லாம் உடஞ்சி நார கிழிஞ்சிரும் பாத்துக்க. என்ன சார், நீங்க என்ன கோர்ட்டு கூட்டு போல, விசாரிக்கல, என் வக்கீல்கிட்ட பேச விடல, நேரா ஏதோ இடத்துல கொண்டு போட்டிருக்கீங்க. நீ பண்ற எல்லா காரியத்தையும் வெளியே தெரியற மாதிரியா பண்ண? உன்ன மாதிரி ஆட்களுக்கு இதுதான் இடம். கெட கொஞ்ச நாளைக்கு. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், நீங்க பவியை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு நான் லீவு சார். அதான் உங்களை பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பவியை பத்தியா? சொல்லுங்க மேடம், பவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், பவி ஒருத்தனை விரும்பினா சார். பேரு ரவி, சென்னையில் இருக்காருன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சார், பவியும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போறதா பவி என்கிட்ட சொன்னா. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை அவளே பண்ணிக்கிட்டு இருந்தா சார். என்ன, ரவியும் பவியும் கல்யாணம் பண்றதா இருந்தாங்களா? ஆமா சார். அதுக்கு ரவி இங்க வரணுமே. சார், ரவி போன வாரம் இங்க வந்திருந்தாரு. பவி யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னா. அதனால நான் யார்கிட்டயும் சொல்லல சார். ஆனா இன்னைக்கு பவியே இல்ல. அவளுக்கு என்ன நடந்திருந்தாலும் அது அநியாயம் சார்.
அதனால கண்டிப்பா எப்படியாவது காப்பாத்துங்க சார். இந்த கேஸ்ல நீங்க கொடுத்துருக்க தகவல் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நன்றிம்மா. யூ ஆர் வெல்கம் சார். சார், என் பவியை கொண்ட குற்றவாளியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? ஏண்டா எங்க கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? சொல்லுடா, என்ன நடந்தது? பவிய என்ன பண்ண? என்ன விடுங்க சார், நான் உண்மையை சொல்றேன். இதுக்கப்புறம் உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் உண்மைய மட்டும்தான் பேசணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ரவின்னு ஒரு ஆளு இங்க வரவே இல்லைன்னு கேஸ ஃபைல் பண்ணிடுவேன். அப்புறம் காணாமல் போனவர்களின் அறிவிப்புன்னு உன் போட்டோவை போட்டு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சார், பவி என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சார். எனக்கு வேற வழி இல்லாம தான் அன்னைக்கு அவளை வெளியே வர சொன்னேன். அவ வந்தா, நானும் என்னோட நண்பர்களும் கார்ல வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பாலடைஞ்ச இடத்துல மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியுமே சார், ரிப்போர்ட்ல வந்திருக்குமே சார். என்ன திமிரு பாத்தியா? குடுறா அவனுக்கு ஒண்ணு. ஏண்டா கல்யாணம் பண்ண முடியாதுன்னா எதுக்குடா அவளை லவ் பண்ண? எதுக்கு கட்டிக்கிறேன்னு சொன்ன? சார், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் சார். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். பின்ன ஏன்டா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க? சார், அவளுக்கும் எல்லாம் தெரியும் சார். தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு விரட்டிக்கிட்டு இருந்தா சார். ஆமா, இவன் பெரிய மன்மதன். அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படியே விரட்டுறா. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார், நாங்கள் 2 பேரும் மொபைலில் இருக்கிற ஆப் மூலமாக தான் ஃப்ரெண்ட் ஆனோம். முதல்ல அவளுக்கு நான் கல்யாணம் ஆனவன் தெரியாது. நாங்கள் நல்லா பழகுனதுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மீறி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆனது அவளுக்கு தெரியும். நான் அதுக்கப்புறம் அப்படியே அவளை கட் பண்ணி விடணும்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் என்னை விடவே இல்லை. நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டா. சரி, இவன் சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லை சார். நீங்க வேணா என்னோட போனை செக் பண்ணி பாருங்க. அதுல நாங்க சாட் பண்ணது, மெசேஜ் பண்ணது, வீடியோ கால் பண்ணது எல்லாம் இருக்கு. டேய், உண்மையா சொல்லு, அந்த பொண்ணை மிரட்டுனியா? அவங்க அப்பா ஆர்மி ஆஃபீஸர், அவங்க அம்மா நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி தான், நல்ல படிச்ச பொண்ணு வேற, நல்ல ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு ஓண்ட ஏன்டா பேச போறா? சார், இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பத்தாது சார். நீங்கெல்லாம் சொல்றது அந்த 80-90 காலகட்டத்துல வயிற்றுக்கு சோறும் பாசமான அம்மா அப்பாவும் காசு பணமும் இருந்தா போதும்னு இருக்கிறதுக்கு. இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு இது எல்லாம் கிடைக்குது. அன்பு பாசம் தான் கிடைக்கிறது இல்லை சார். வீட்டில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. ஏதாவது சொல்ல வந்தா காது கொடுத்து கேட்கறது இல்லை. அவங்க பண்ற காரியங்களை மனசு விட்டு பாராட்டுறது இல்லை. ஆக மொத்தம் எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் 4 பேர் இருந்தா 4 பேரும் 4 போன்ல இருக்காங்க. யாரு சார் ஃப்ரீ டைம்ல பிள்ளைங்கிட்ட ஜாலியா உட்காந்து பேசுறா சொல்லுங்க? அம்மாங்களை பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி கிச்சன்ல இப்ப எல்லா அம்மாவும் ஏதாவது வீடியோவை பார்த்துக்கிட்டு, பாட்டை பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே போனை தூக்கிடுறாங்க. பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு வந்தோன்னா அப்படி ஆயிடுறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம் சார். அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்டாலே போதும். அதுக்கப்புறம் எல்லா பொண்ணும் விழுந்துருவாளுங்க. சரிடா, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு? சார், அது நான் இல்லை சார். அந்த பொண்ணுகிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், சரி கல்யாணம் பண்ணா அப்போ திருட்டுத்தனமா பண்ணிக்கலான்னு. அது ஊரறிய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டா சார். அன்னைக்கு நைட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால அப்படி நடந்துருச்சு சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். இந்த கதை கேட்டீங்களா? இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முந்தி ஒரு காலத்துல 3 தரமும் ஒரே சாப்பாடு தான் எல்லார் வீட்லயும். அவ்வளவு கஷ்டம். ஆனா அம்மா அப்பாவும் குழந்தைங்களும் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம். காடு கரைக்கு போயிட்டு வந்தாலும் சாயங்கால நேரம் பிள்ளைங்களோட கொஞ்சி கொலாவது தான் வாழ்க்கையே. இப்ப இருக்க காலகட்டத்துல காசு பணம் நிறைய சம்பாதிச்சிட்டோம். இருந்தாலும் அது பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு தேவைகள் நிறைய இருக்கு. ஆனா நான் ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஓடி ஓடி உழைக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்காக. நீங்க அவங்க கிட்ட செலவழிக்கிற நேரத்தை விட பெருசா எதுவும் அவங்களுக்கு கொடுத்துட முடியாது. நீங்க பண்ண வேண்டியது 3 விஷயம் தாங்க. 1, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பேச வரும்போது காது கொடுத்து கேளுங்க. நீங்க என்ன பண்ணாலும் அதை நிறுத்திட்டு கேளுங்க. 2வது, உங்க பிள்ளைங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போதோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ தன்னைத்தானே எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுங்க. 3வது விஷயம், உங்களால எவ்வளவு அன்பை பொழிய முடியுமோ அவ்வளவு அன்பை கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் கண்காணிக்கவும் செய்யணும். புரியுதுங்களா?
மாரல் ஆஃப் த ஸ்டோரியை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பிள்ளைங்க உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல பயப்படக்கூடாது. என்ன நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, குழப்புற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பிள்ளைங்களை பெத்துட்டா போதாது, அதை வளர்க்கறது தான் ரொம்பவே சவாலான விஷயம். டெய்லி வாழ்க்கையில புதுசு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல அம்மா அப்பாவா நடந்துக்கிறோமான்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 2 கிரைம் ஸ்டோரி போட்டிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் பாருங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றப்ப இதுக்காக ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு அது ஏதோ ஃபுல் டம்ளர் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு லைக் போட்டுருங்க, கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த ஒரு கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து பாக்குறேன். நன்றி.